இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வினை விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். மோசேயின் சட்டப்படி அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு சென்று கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறார்கள், அர்ப்பணமாக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்தேறி இருக்கிறது. என்றைக்கு நாம் திருமுழுக்கு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டோமோ, கடவுளின் பிள்ளையாக நாம் மாறினோமோ, அன்றைக்கு நம் ஆண்டவரின் கரங்களிலே நம்மை காணிக்கையாக நம்முடைய பெற்றோர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். அர்ப்பண வாழ்வை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வினை வாழ்வதற்கு ஆண்டவர் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருநிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம், ஏழ்மை நிலையிலும் நம்மிடம் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அன்னை மரியாளும் சூசையப்பரும் 2 மாடப்புறாக்களை ஆலயத்திற்கு சென்று காணிக்கையாக கொடுத்தார்கள். அது ஏழைகளுக்கு அடையாளமான ஒரு காணிக்கை. வசதி படைத்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கால்நடைகளை கொடுப்பார்கள் காணிக்கையாக. ஆனால் இயேசு பிறந்ததோ ஏழ்மையான ஒரு குடும்பத்தில். எனவே ஏழ்மை இருக்கிறது என்பதற்காக அன்னை மரியாளும் சூசையும் எதுவும் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இல்லை. அவர்கள் தங்களிடம் இருந்ததை வைத்து ஏழைகளின் காணிக்கைகளுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய அந்த புறாக்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். எல்லாவற்றையும் விட தன் மகனையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள். அவர் இறை மகன் என்பதை அறிந்திருந்த திருக்குடும்ப தலைவர் சூசையப்பரும் அன்னை மரியாளும் தன் மகனை முழுவதுமாக மீட்பராக அர்ப்பணிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த இயேசு ஏழ்மையிலே பிறந்தார், ஏழ்மையிலே வளர்ந்தார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். அன்பானவர்களை, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஏழ்மை நிலையில இருக்கிறோம் என்பதற்காக ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க முடியாது என்று அல்ல. ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். உலகின் மீட்பிற்காக அவர் தன்னையே தாழ்த்தி முழுவதுமாய் தன்னை கரைத்துக் கொண்டார். அவரை பின்பற்றுகிற நாம் நம்மிடம் உள்ள ஏழ்மைக்கு மத்தியிலும் நம்மாலான உதவிகளை மனிதர்களுக்கு செய்ய வேண்டும். வெறும் பணம் பொருள் மட்டும் இங்கே மையப்படுத்தப்படுவது அல்ல. மாறாக அடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பு, நேரம், ஒத்துழைப்பு, மன்னிப்பு, சகோதர உணர்வு, இவைகளைத்தான். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற 2வது வாழ்க்கை பாடம், வீழ்ச்சிக்கும் எதிர்ப்புக்கும் நம்மை நாம் அர்ப்பணித்தால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பண வாழ்க்கையாக, காணிக்கையாக அமையும். சிமியோன் இறைவாக்கினர் அன்னை மரியாளை பார்த்தும் சூசையப்பரை பார்த்தும் சொல்லுகிறார், இந்த குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பேதுருவினுடைய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கிறோம், தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மைகளை செய்து துன்புறுவது மேல் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நன்மைகளை செய்ததினால் பலரும் அவரை எதிர்த்தார்கள். அவர் எதிர்ப்பின் அடையாளமாக இருந்தார். அவர் தீமையானவர்களை எதிர்த்த பொழுது அவரை பலரும் வீழ்த்த பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு சளைத்தவர் அல்ல. நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எதிர்ப்புகளுக்கும் மத்தியில்தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் நாங்களும் உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில எங்களது ஏழ்மையிலும் எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் பிறருக்கு செய்திடவும், அனைத்திற்கும் மேலாக நாங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருப்போம் என்பதை உணர்ந்து நன்மைகளை செய்து அவைகளுக்காக துன்பங்களை தளரா மனதுடன் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தருவீராக. இவைகளின் வழியாக உமக்கு உகந்த பலிப்பொருளாக எங்கள் வாழ்வு அமையட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.